எங்கள் வீடு எங்கள் வீடு அன்னக்காடு அண்ணக்காடு சத்ததொரு மாடருப்பு ஹலோ சத்ததொரு மாடருப்பு சத்ததொரு மாடருப்பு சத்ததொரு மாடருப்பு சத்ததோர் மாடருப்பு இந்த லீட பாருங்க மூணு மூணு போட்டிருக்காங்களான்னு பாருங்க ஏப்பு ஹலோ அது மூணு மூணு என்ன பொட்டு விழுந்து போய் கிடக்கு அப்போ நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் தூக்கம் வரும்ல அதனால எப்போ எல்லா பேரும் என் மேல கோபத்தில் இருக்காங்க நமச்சாரம் சொல்லல இல்ல நமச்சாரம் சொல்லல இல்ல ஊரல்ல போட்டிருப்பாங்க இல்ல இப்போ கும்பிடு ஓடுறது 30 கோடி தேவமார்களே 47 ராவுத்தமார்களே ஆயுமாரே அப்புச்சுமாரே ஐயாமாரே இளைஞர்களே தங்கைகளே கண்ணா வீரவாக தேவை விழுந்து வாய்க்கு நல்லா இருக்கேன் பல்ல விளக்கிட்டு பல்லப்புறா 3 போடுவான் பல்லப்புறா ஊத்துறேன்னு கோழிக்கறி எல்லாம் தம்பா மருமையனே இந்த 3 போடுவேன் போடுறது இல்ல தெரியும்ல எப்ப என் மருமையந்தே எனக்கு புத்தி சொல்லுவாரு இவரு வெற்றியா அவங்கள புறம் கெடுத்தது நான் தானே ஆமா மருமையனே என்னை குடிக்க சொல்றீங்களா இல்ல குடிக்க வேணாம்னு சொல்றீங்களா குடிக்க வேணாம் நீங்க என்ன சொல்றது என்னை குடிக்க வேணாம்னு நீ என்ன குடிக்க சொல்றது எப்ப ஊர்ல பெரிய மனுஷன் ஆகணும்னா குடிக்க கத்துக்கிறேன் அப்படி சொல்லுங்க குடியாத வீடு விடியாது குடியும் குடித்தனமா இருக்குன்னு சொல்லி பெரியவ சொல்லியிருக்காங்க அதனால நான் குடிக்க பொறுப்பு சுரேஷே வாங்க எப்ப நம்மளை பத்தி கொஞ்சம் எடுத்து விடவா விடுங்க விடுங்க ஊருக்குள்ள கட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க பேரபத்த பேரபாக்கணுங்க ஜதுக்குள்ள இந்த பாருக்குள்ள பாலகி பாரு ஜல்லுக்குள்ள இந்த பாருக்குள்ள பாலகி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க அதுக்குள்ள கட்டு பாருங்க காலி பறிஞ்சலும் அம்மா அதுக்குள்ள கட்டு பாரு காலி பறிஞ்சலும் இருக்கு அதுல மொத்த பறக்கிறேன் நான் தானுங்க பெரிய மன்னர்களுக்கு விலை கொடுத்து வாங்குவேன் பெரிய மன்னர்களுக்கு குள்ள பைய அங்க 2 பொண்டாட்டிக்கு சொந்தக்கார குட்ட பைய குள்ள பைய 2 பொண்டாட்டிக்கு சொந்தக்காரையா அம்மா அம்மா குள்ள பைய 2 பொண்டாட்டிக்கு சொந்தக்கார புள்ள குட்டி இல்லாமலே உள்ள குட்டை இல்லாதவனே புள்ள குட்டி இல்லாம பார்த்து கட்டிக்கிறேன் ஒரு குலக்கட்டு பாருங்க
வீரபாகத்தர அது மாத்திரமா 6 மணிக்குள்ள பூஜை வருமா மத்திக்காலி வாடாச்சு. அவ்வளவுதானே. ஆமா. பொண்டாட்டி 2 5:30 இருக்கா எப்ப 5:30 முடியுமா? பொண்டாட்டி 2 மூத்தவர் வேறு கோமலா, பொண்டாட்டி கூப்பிடுங்க. இளைய வேறு சாமலா. ஓஹோ மூத்தவ ஒரு உரம் கிடக்கிட்டேன், இளைய வருவா. புத்திமதியை சொல்லி மருமேனே புத்திமதியை சொல்லி அனுப்பிச்சு. சரி சரி வா வா. அதான் 5 அரவாடிக்கல பூதி வேணுமா? ஒரே செல்லம் ஒரே ரவுண்டு. ஓடியா ஓடியா ஓடியா. எப்பத்தான் வருவேன் முடிக்க சொல்றாங்க. மகனே, மனமாற மடியில் வைத்து அழக்கூட இந்த பாவிக்கு நேரமில்லாமல் போய்விட்டது. நீ அயோத்தியிலே விதிவசமாக மாண்டிருந்தால் சந்தன கட்டை என்ன, சவ்வாத அத்தர் பன்னீர் என்ன, அம்புலிமான் கேட்டாலும் உடனே வந்து விடுமடா. நாதியற்ற பிணம்போலை நடுக்காட்டில் மாண்ட காரணத்தினால் இந்த பாவியால் இங்கு எரிந்து கிடக்கின்ற அரைகுறையான கொள்ளி கட்டையைத்தான் என்னால் பொறுக்கி வைக்க முடிந்தது. இறைவா, எல்லா விதத்திலும் என்னை சோதித்து விட்டாய். கடைசியின் சோதனையின் எல்லைக்கோட்டில் நின்று கொண்டு உன்னிடத்தில் நான் ஒன்று கேட்கின்றேன். நான் உத்தமி பத்தினி என்பது உண்மையானால், என் பக்தாவும் நானுமே ஆனால், என் மகனை தீமூட்டுவதற்குள்ளாக என் நாயகன் எங்கிருந்தாலும் தெரிவிப்பாயாக. கொள்ளி உன் மீது வைத்தேன் மகனே, கொள்ளி உன் மீது வைப்பேன் மகனே, கொள்ளி உன் மீது வைத்தேன் மகனே. கொற்றவன் மகிழ்ந்து நற்றவங்கள் புரிந்து, கொற்றவன் மகிழ்ந்து நற்றவங்கள் புரிந்து பெற்றவர்களின் கோடு அற்றதைய பாவி கொள்ளி உன் மீது வைத்தேன் மகனே. கட்டை எரியுதையோ மகனே, கட்டை எரியுதையோ மகனே, கட்டை மகனே, கட்டை எரியுதோடா மகனே. ஐயோ மகனே, முழக்கமிட்டு பிணந்தனை சுடமுவானாய் குரடி உந்தனோர்வே குறியது பேசாவிட்டால் பாரடி தண்டத்தாலே பதைத்திட சிதைத்திட்டே சோரத்தனமா சோகத்தனமா காவலை மீறி சோரத்தனமா காவலை மீறி சொல்லாமல் என் வந்த சோகத்தனமா காவலை மீறி சொல்லாமல் என் வந்த சொல்லு சோரத்தனமா காவலை மீறி சொல்லாமல் என் வந்த
சொல்லு சொல்லு சோகத்தானமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தா சொல்லு சொல்லு ரத்தானமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தா சொல்லு 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 யாரடி நீ இங்கே வந்தவள் யாரடி நீ அர்த்தராத்திரி வேளையிலே திருத்தனமாக மயானத்தை நுழைந்து தகனம் செய்கின்றாயே யார் நீ கள்ளியும் நானும் வல்ல கபடியும் நானும் வல்ல ஐயா துள்ளியன் பாலன் காட்டில் தோன்றிய நஞ்சால் மாண்டான் நள்ளிருள் தன்னிலே நான் இந்த சுடலை கலந்தேன் கொள்ளி வைக்கலானேன் கோபத்தை பொறுப்பீர் போற்றி கோபத்தை பொறுப்பீர் போற்றி கோபத்தை பொறுப்பீர் போற்றி காவலரே கள்ளியோ கபடியோ நானும் அல்ல தற்சமயம் எனக்கு யாருமே இல்லாத காரணத்தால் நானே என் மகனை அடக்கம் செய்ய வந்தேன் தயவு செய்து அனுமதி கொடுங்கள் ஐயா அனுமதி கொடுங்கள் எங்கே வந்த இந்திரஜால கல்லியே எங்கிருந்து எங்கே வந்த இந்திரஜால கல்லியே எங்கிருந்து எங்கே வந்த இந்திரஜால கல்லியே இந்திரஜால கல்லியே எங்கிருந்து சொல்லிய நீ எங்கிருந்து எங்கே வந்த இந்திரஜால கல்லியே 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 உங்க மாவனத்தில் இருந்து இங்கு வந்தேன் நானுமே உங்க மாவனத்தில் இருந்து இங்கு வந்தேன் நானுமா உங்க மாவனத்தில் இருந்து இங்கு வந்தேன் நானுமே இங்கு வந்தேன் நானுமே உண்மை இது தானுமே உங்க மாவனத்தில் இருந்து இங்கு வந்தேன் நானுமே நானுமே நான் மயானம் இருக்குமிடம் அறிந்து வந்த நீ மயானத்திலே காவலாளி இருப்பான் அவனிடம் அனுமதி பெற்று அதன் பிறகு தகனம் செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு தெரியாதா காவல் தன்னை நாடி மேகலாம காவல் தன்னை நாடி மேகலாம போடி காவல் தன்னை நாடி மேகலாம போடி காவல் தன்னை நாடி மேகலாமோ போடி போடி இது என்ன காலம் என காலங்கோலம் இது என்ன காலம் என காலங்கோலம் இது என்ன காலம் என காலங்கோலம் சதுர்மாரை தேடும் சங்கராயிங்கனம் இது என்ன காலம் என காலங்கோலம் மனிதர்கள் நடமாடும் வஞ்சி மயானத்திலே தன்னன் தனிமையாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருள் சூழ்ந்த வேளையிலே சபத்தை எடுத்து மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு ஒரு குழந்தையை கொன்று விடுவதற்கு மயானத்திலே தகனம் செய்து விட்டு போய்விடலாம் என்று வந்தாயா யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி மிக ஆச்சரியத்துடன் இங்கு குச்சலிட்டழுகும் கல்லிச்சாரடி உன் ஊர் பேர் சொல்லடி 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 அரடி என திரும்பி குரடி பதிலும் தரும் அரடி எனக்கு குரடிகளுக்கு அரடி என திரும்பி குரடி பதிலும் தரும் அவையந்தன் காவலுக்குள் மேபி இங்கு வந்த கல்லிச்சாரடி உன் ஊர் பேர் சொல்லடி 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 ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருட்டினில் வந்துவிட்டாள் என்று வாய்க்கு வந்தபடி வாடி போடி எவ்வளவு மமத நீதி தவறி பேசாதே பேசாதே சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில எப்படி வந்து துண்டு போடுவீங்க முடிச்ச உடனே போடுங்க அவ்வளவுதான் முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் இன்னொரு 5 நிமிஷம் நீதி தவறி பேசாதே நிசனுக்கு குந்தபடி பேசலாமோ இப்படி நீதி தவறி பேசாதே 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 நான் என்ன சாதாரணப்பட்ட பெண்ணா இங்க வந்திருக்கிறேன் வாடி போடி ஜாதி மத பேதமின்றி செய்தி சொல்வது மழவோ ஜாதி மத பேதமின்றி செய்தி சொல்வது மழவோ
மந்திரி உயர் குலத்தை சேர்ந்தவள். ஐயோ பாவி நீ தவதி பேசாதி பேசாதி பேசாதி. உத்தமனடவார் குற்றம் ஒழுக்கம் என்பதுவ இல்லை. எத்தனை பேசினாலும் எம்புவதை கேளாத மாதே சித்தமாய் பேசுகின்றாய். திருடியல் எதிரில் நின்று கத்துராய் தூக்கி செல்லு காக்கத்தை உதைச்சிட்டு மகனே மகனே என்று ஜெகஜால இருட்டினில் பகவானை நிற்கிற மகனே மகனே என்று ஜெகஜாலம் பேசுவதென்னடி. மகனே அருமை மகனே பாச மகனே மகனே என்று ஜெகஜால இருட்டினில் பகவானை நீக்குற என்னடி சுகமாய் எனக்கு அதை சொல்லடி. சகல அருமை கிட்ட சாதிக்கிறாய் சண்டாளா மனைவி மக்கள் இல்லாமா பாவியா நீ. என் நிலைமை எவ்வளவோ எடுத்து கூறியும் எனக்குரிய சுதந்திரத்தை கொடு கொடு என்று கூறி என் மகனை எட்டி உதைத்து விட்டாய பாவி. என் நிலைமை கண்டால் அந்த யமன் கூட இறங்குவானே. என்னடி என தோட்டி விண்ணம்மாய் பேசிடும் சின்ன மொழி கேட்கலாச்சுதே. அடி என்னடி என்னடி என தோட்டி விண்ணம்மாய் பேசிடும் சின்ன மொழி கேட்கலாச்சுதே. எந்த வண்ணமேனி குன்றி போச்சுதே. மன்னவர் பாதத்தை மணவாக்கார் பூஜித்து மயானத்தில் இக்கதி ஆச்சுதே. எந்த கதியுமே இல்லையா ஐயா. இவ் இரக்கமற்ற பாவி அல்லனா. நீ எப்படி ஒருவருக்கு அடிமையோ அதை போல நானும் ஒருவருக்கு அடிமை. என்னுடைய கடமையிலிருந்து என்னால் தவற முடியவில்லை. வரக்கூடிய பணமன்றுக்கு கார்ப்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3 கொடுக்க வேண்டும். வாய்க்கரிசி எனக்கு சொந்தமானது. அதை வேண்டுமானால் உன் மீது இறக்கப்பட்ட நான் விட்டுக் கொடுக்கலாம். கார்ப்பணம் முளத்துண்டு ஏமானுக்குரியது. கார்ப்பணம் முளத்துண்டு கூட கொடுப்பதற்கு கதி இல்லையா? இல்லை. இருள் சூழ்ந்த வேளையிலே யாருமற்ற அனாதையாக தன்னந்தனிமையாக மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே. உற்றார் உறவினர் சொந்த பந்தம் என்று யாருமே கிடையாதா? சொந்த பந்தம் என்று சொல்லிக்கொள்ள முன்னால் இருந்தார்கள் ஐயா. தற்சமயம் யாருமே இல்லாத அனாதை ஐயா. பெற்ற பிள்ளை இறந்து விட்டான். செய்தியை உற்ற கணவனுக்கு கூட தெரிவிக்காமல் தன்னந்தனிமையாக மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே. அப்படி என்றால் பதிகூட பதி பதி இருக்கிறார். எங்கோ இருக்கிறார். என் உள்ளத்தில் இருக்கிறார். தற்சமயம் இல்லை ஐயா. பதியிருந்தும் எனக்கு கதி இல்லாமல் போய்விட்டது. அதை விட்டுத்தா. எதை? விலை மதிக்க முடியாத பொருளை வைத்துக் கொண்டு இல்லை இல்லை என்று என்னிடம் வாதாடி கொண்டிருக்கின்றாயே. அதைத்தான் கேட்கிறேன், விற்றுக்கொடு. விதை மதிக்க முடியாத பொருள் சொல்லிக்கொள்ள என் மகன் தான் இருந்தான் ஐயா. அவனும் என்னை விட்டு போய்விட்டானே. எந்த கதியுமே இல்லையா ஐயா? கதையில்லை, குற்றமில்லை, யாருமே மகையமில்லை, நிதி இல்லை என்று சொல்லி நின்றுட்டாய் மாதேவன்றோ. விதி இல்லை என்று சொல்லி விளம்பினாய் உன் கழுத்தில் சதி பெறும் தாலி தன்னை சாங்கமாய் விட்டு தாய் கோடி பிராசம் என்ற தங்கத்தாலி அணிந்து கொண்டிருக்கிறாயே. தாலியை விட்டு கொடியை இறைவா 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 இறைவா. 33 கோடி தேவர்களுக்கு தெரியாத தாலி, 48,000 ரிஷிமார்களுக்கு தெரியாத தாலி, அன்றாட மயானங்காக்கும் நீச்சன் கண்டுவிட்டானே. கட்டிய கணவன் அல்லாது யாருக்குமே தெரியாத தாலி ஒரு ஈமக்காவலன் கண்டுவிட்டானே. நான் பிறக்கும் போது என்னோடு பிறந்த தாலி, என் பக்தாவை இன்றி யாருக்குமே தெரியாத தாலி, அன்றாடம் பிணங்களை வேக வைக்கும் மயான காவலன் கண்டுவிட்டானே. அப்படியானால் ஒருவேளை நான் வாழ்க்கையில நீதி தவறுனேனா, நெறி மறந்தேனா, சத்தியம் தவறுனேனா? சோதனை தாலியை நான் கண்ட மாத்திரத்திலே நெருப்பிலே விழுந்த புழுவாய் துடித்து விட்டாளே. பெற்பட்ட தன்மை எல்லாம் என் மனைவிக்கு உண்டு. என் மனைவி எதற்காக இந்த இடத்திற்கு வர வேண்டும்? அந்த அளவுக்கு அந்த ஆண்டவன் சோதனையை கொடுப்பார். இருக்காது, இருக்கக்கூடாது. இன்னும் விசாரித்தால் எப்படியாவது உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். மங்கையே மங்கையே முனை மணந்த கணவன் அல்லாது
மற்றவர்க்கு தோன்றாத மாங்கல்யத்தை தெய்வமே, பங்கமுற்ற புலையன் கண்ணில் பட்டதென்று அங்கொழுந்து பாடுகின்ற பெண்ணே பெண்ணே பெயர்தான் என்ன உன் கணவன் பெயர்தான் என்ன காத்தத்தில் இருக்கும் குழந்தையின் பெயர்தான் என்ன என்ன மனதினில் உள்ள மனக்குறையாமோ மறைக்காமல் எடுத்துரைத்தால் மனக்குறை தீரும் பெண்ணே பெண்ணே. இவர்களாலும் ஒரு ஆளும் அறிய முடியாத தாலியை எவ்வளவு இந்த மயானத்திலே கார்ப்பணம் முளத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கி பிழைக்கின்ற நீச்சன் கண்டான் என்று நெருப்பிலே விழுந்த புழுவாய் துடித்து விட்டாயே அம்மா. நீ யார் அம்மா? நீ யார் சொல். காவலரே, என் வரலாற்றை கேட்ட பிறகாவது என் மகனை தகனம் செய்ய அனுமதி கொடுப்பீர்கள் ஐயா. இறைவா, இது என்ன சோதனை! இருந்து இருந்து என்னுடைய வரலாற்றை ஒரு மயான காவலனை வைத்தா கேட்க சொல்கிறாய்? ஒரு தெய்வத்தை வைத்து கேட்க சொல்லக்கூடாதா? எனக்கும் வேறு வழி தெரியல. எப்படியும் என் மகனை நான் இவரிடம் தகனம் செய்ய வேண்டும். பொழுது விடுவதற்குள் வேதியர் வீடு போய் சேர வேண்டும். இல்லை என்றால் 1000 பொய் சொன்ன குற்றத்திற்கு ஆகுவா என்று வேதியர் வேறு என்னை அனுப்பி வைத்தார். காவலரே, நான் பிறந்தது கண்ணோசி. என் பெயர் சந்திரமதி. என் மகனின் பெயர் லோகிதாசன். என் நாதனின் பெயர் சக்கரவர்த்தி. 56 தேசத்தை ஆளக்கூடிய இரண்டு திங்களா இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பையன் என்ற போதே பருந்தடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏதே கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பாயோ மகனே. சூரிய குலமின்றோடு சோந்துமே அழிந்து போச்சா காரிய என்னமாச்சே கௌசிகள் சதிக்குள்ளாச்சே கௌசிகள் சதிக்குள்ளாச்சே கோரினால் பெற்ற பாலன் இந்த குமரையும் ஆண்டிடாமல் காரூரில் காட்டில் பாம்பு கடித்துமே இறந்தாயோ மகனே மகனே மகனே. நீசனே, என் மகனை தூக்கி என்னுடைய வரலாற்றை சொல்லி மகனே மகனே என்று அழுதீர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்னையா உறவு? முதல்ல இந்த குழந்தைய நீங்க தொடலாமா? இது சாதாரணப்பட்ட பிள்ளையா? 56 தேசத்தை ஆள பிறந்த குழந்தை பாவி. உங்களுடைய காலால் என் மகனை எட்டி உதைத்தீர்கள் ஐயா. நான் எதற்காக பொறுத்து கொண்டேன்?
எப்படியாவது உங்களிடமிருந்து தகனம் செய்து விடலாம் என்ற நம்பிக்கை. என் மகனை தூக்கி என் வரலாற்றை சொல்லி மகனே மகனே என்று அழுதீர்களே, எங்கோ கேட்ட குரல் போல் தொனிக்கிறது. இருள் சூழ்ந்த வேளையில் ஆள் அடையாளம் தெரியவில்லை. யாரையா நீங்கள்? என் மகனை தூக்கி மகனே மகனே என்று அழுதீர்களே, யார் நீங்கள்? நான் யார்? என்னுடைய நிலை நெத்து கூட பார்க்க முடியவில்லையே இறைவா. நான் யார்? உங்களை எல்லாம் இந்த கோலத்திலே கொண்டு வந்து நிறுத்தியவனம்மா உனது கடமை. 56 தேசத்தை மாண்ட சக்கரவர்த்தியை பார்த்தாயா? செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருந்த பொழுது ஓடி வந்து என் பாதங்களை தொட்டு வணங்குவாயே, அதெல்லாம் மறந்து போய்விட்டதா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த காட்சி விஸ்வநாதன் ஆணையாக சொல்கிறேன். கண்ணே தாராவதி, தாராவதி. சுவாமி, என் தெய்வமா? ஐயோ, சத்தியமே துணையான போது சந்தனமே அணுகாது. சுற்றமும் இதுதான், சொந்தமும் இதுதான், கற்றவர் சொல்லிய உண்மை இது. சத்தியமே துணையான போது சஞ்சலமே அணுகாது. துணையான போது சங்கடமே அணுகாது. சத்தியமே துணையான போது சஞ்சலமே அணுகாது. சுற்றமும் அதுதான், சொந்தமும் அதுதான், கற்றவர் சொல்லிய உண்மை இது. பற்றிய குலமாய் ஆனதினாலே பற்றுதல் மாறிய பறவைகளா குலமாயானதினாலே பற்றுதல் மாறிய பறவைகளாய் மொட்டைய முறைமை வெற்றியும் தள்ளி உற்றவர் எல்லாம் பிரிந்தாலும், உற்றவர் எல்லாம் பிரிந்தாலும் பெற்றவன் உலகில் பெற்றவன் கருணை பெருங்கடல் அருளும் உண்டு. நம்மை பெற்றவன் உலகில் பெற்றவன் கருணை பெருங்கடல் அருளும் உண்டு. சுற்றமும் அதுதான், சொந்தமும் அதுதான், கற்றவர் சொல்லிய உண்மை இது. கற்றவர் சொல்லிய உண்மை இது, உண்மை இது. இந்த கோலத்தில் உங்களை காண்பதற்காக இந்த பாவி இத்தனை நாள் உயிரோடு இருந்தேன். அடர்ந்த மீசையும் தாடியும் வைத்துக் கொண்டிருக்கும் போது ஆளடையாளம் தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேனே பிரபு. சுவாமி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் பொழுது விடுவதற்குள் வேதியர் வீடு போய் சேர வேண்டும். எப்படியும் நம் மகனை தகனம் செய்ய வேண்டுமே சுவாமி. இந்த சத்தியத்தை காப்பதற்காக இந்த மயானக்கரை வரை வந்தோம். அந்த சத்தியம் உயிர் மூச்சு உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டுமானால் கடமை தவற வேண்டாம். என்ன இருக்கிறது? விலை கொண்ட வேதியரிடம் சென்று கார்ப்படம் முளத்துண்டு மட்டும் வாங்கி வந்து போனால் என்னை விடவும் மாட்டார்கள், கொடுக்கவும் மாட்டாரே சுவாமி. வாழ்விலே எல்லா விதமான துன்பத்தையும் அனுபவித்தோம். ஒன்றே ஒன்றுதான் மீதம் வைத்திருக்கிறோம். என்னவென்று? கட்டிய கணவனை இவ்வாறு கூறிவிட்டான் என்று மனதிலே எதுவும் நினைக்க வேண்டும் இல்லை. காசி மாநகரத்து வீதிகளிலே சென்று இரு கரங்களையும் ஏந்தி பிச்சையாவது பிச்சை எடுப்பது ஒன்றுதான் என் வாழ்க்கையில் மிச்சம் இருந்தது. அது உங்கள் கட்டளை, ஆண்டவன் சோதனை. பாலகனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடமைக்காக போகிறேன், சத்தியத்திற்காக போகிறேன், லட்சியத்திற்காக போகிறேன். ஐயா பெரியோர்களே, அம்மா தாய்மார்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் மகன் இறந்து விட்டான். கொள்ளி வைக்க வகை இல்லை, வைக்கில்லை. பிச்சை போடுங்கள் ஐயா, பிச்சை போடுங்கள் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இன்று நீங்கள் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா. இந்த இறைவனுக்கு நீதி நேர விளையாட்டம்மா. தாய்
தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இங்கு நீர் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்தான் அம்மா. அம்மா அம்மா பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்தான் அம்மா. மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. மீண்டும் தாய் ஒரு வீட்டில் பிறவேனம்மா. தாயோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதோ. கோவில் விளக்கே விடியும் கிழக்கே அத்தனை தேவாரம் நீ எனக்கு. அத்தனை சேதாரோ நீ எனக்கு. கோவில் விளக்கே விடியும் கிழக்கே அத்தனை தேவாரம் நீ எனக்கு. எழுதால் வேதம் அது உன் பாதம், தேவனின் சங்கீதம் நீ எனக்கு. இந்த வண்ணக்கிளியே நீங்கள் தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமா விட்டு போ. வேதங்கள் கண்கலங்கும், மின்னல் வந்து துடி துடிக்கும். வேகங்கள் கண்கலங்கும், மின்னல் வந்து துடி துடிக்கும். வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல், உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன், மன்னன் உயிர் போகாமல். இறைவாணி ஆணையிடு, இறைவாணி ஆணையிடு, ஆணையிடு, இறைவா இறைவா இறைவா. விட்டு தலையை வாளியில கொண்டு போறியா? ரத்தம் பிடிக்கிறது கொண்டு வந்திருக்கேன் வாளி. ஏப்பா ரத்தம் பிடிக்க கொண்டு வந்திருக்கியா? இந்தா அதை வாங்கிக்கிறங்க. போடுங்கத்தா. ஏய் வாளியில் அங்கே போட்டுறாதியா, அவன் கொண்டு வருவேன் வீட்டுக்கு. ஐயா யாரு போறீங்க? அந்த வாளி வச்சு தலையை விட்டுரு. நான் யார் என்று உமக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியும். நான் எதுக்காக பிச்சை எடுக்கிறேன் தெரியுமா? தெரியும் தெரியும். என் மகன் இறந்து விட்டான். மயானத்தில் கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வேணும்னு காவலர் கேட்டாங்க. அதனால நான் தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு நேரம் அது பொழுது விடியங்குள்ள போய் சேரணும். காசிராச மகனை கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டு இங்க வந்து நீ பிச்சை எடுத்து துண்டா நாடகம் போட்டுக்கு இருக்க. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுற பொம்பளை சத்தியமா நான் கிடையாது. உனக்கு எதுக்கு ஒன்னால ஒரு கால் ரூபால சமைக்க முடியுமா? உன் சத்துக்கு இம்புட்டு காசு தேவையா? தேவையா? இப்ப என்ன பண்ணணும்ன்ற காசை இப்ப என்கிட்ட கொடுக்கணும். ஐயோ, இந்த வாளி எது கொண்டு வந்த? ரத்தம் பிடிக்க இப்ப எதுக்குன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இந்த கால் பணம் முளத்துண்டு அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. போடியா ஒரு 50 பைசா கால் பணம் தானே. 50 பைசா போட்டு விடியா பாவம். என்னடா பிறக்கிற பிச்சைக்கார பையா செல்லாத 50 காசு கொடுக்குறானே. இதுவே அதிகம். யார் அங்கே மயான காவல்? தாங்கள் யார்? என்னை அழைத்த காரணம்? நான் யார் என்று உமக்கு தெரியாது. தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? கூறுகிறேன் கேளுங்கள். உமது மன்னர் இருக்காரே வீரபாகு. எனது மன்னரா? எனக்கு யசமே. உனக்கு யசமானா? ஆமா. நீ யாரு? நான் அவருக்கு வலது கை, இடது கை, அல்லக்கை, நொல்லக்கை, எல்லா கையும் நான் தான். அப்படி கையை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அந்த கையை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது.
இப்போ எதுக்கு வந்திருக்க? இந்த இடத்தில் ஒரு பெண்மகள் காசிராச மகனை கழுத்தை நெரிச்சு கொன்னு விட்டு. எந்த இடத்துல? இதே இடத்துல. இதே இடத்துல? ஆமா. ஏன் பொய் சொல்ற? இந்த மயானத்துல நான் தான் காவல் காத்துட்டு இருக்கேன். இதே இடத்துலன்னு சொல்ற? இந்த மயானத்துக்கு கொண்டு வரதான் எனக்கு தகவல் வந்துச்சு. கையங்களமா பிடிச்சு வந்திருக்கேன் நீ. ஆமா. ஓஹோ, இது என்ன வச்சிருக்க கையில? அது உமக்கு தேவையில்லாத விஷயம். அது எப்படி தேவையில்லாத விஷயம்? மயான அது என் கணக்கு. உன் கணக்கா? உமக்கு இந்த வாளியில் வருவது பாதி. எப்படி? இந்த வாளியில் வருவது பாதி. அப்படியா? ஆமா. சரி சொல்லு. அந்த பெண்மகளை இங்கே அழைத்து வந்திருக்கின்றேன். கழுத்தை ஒரே வெட்டாக வெட்ட வேண்டும். வெட்டினால் ஒரு சொட்டு ரத்தம் கூட வெட்டியாகாமல் வாளியில் பிடிக்கத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ரத்த பதில் தின்று வெகு நாள் ஆகிவிட்டது. கொடு. வெட்ட தெரியுமா? வெட்ட தெரியுமா? நீ சொல்லிக்கூட. நேராக வெட்டினால் வெட்டு விழுகாது. கொஞ்சம் கத்தி சாய்த்து பிடிக்க வேண்டும். சரி. அப்ப கிராஸா வெட்டத கொண்டா வெட்டுறேன். பிடியுங்கள் வாளை. கொடுங்கள் கோலை. கோல் நானே வச்சுக்கிறேன். வாளியை நான் எடுக்கிறேன். இல்ல அப்படி உன் கழுத்துக்கு நேரம் வச்சுக்க வாளி. போதுமா? சரியா வாளியில விழணும். என்னது விழும் பாரு. என்னது? ஐயா, வெட்ட சொன்னது ஏன் கழுத்தை இல்லை, அந்த பெண்மகளின் கழுத்தை. திரும்பி பாரு. ரத்தம் பிடிக்க ரெடியா நிக்கிறேன். கொடுங்கள் கோலை. ஆனால் ஒரு விஷயம். இதை எடு. இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? ஒரே வெட்டில் கழுத்து உருண்டு ஓட வேண்டும். இது ஒரே வெட்டில் வெட்டணும். வெட்டணும். அப்போ நான் ஒரு சோதனை செஞ்சு பார்த்துக்கிறேன். இல்ல வேணாம். ஏன்? சோதனைக்கு என்ன வழியாக்கிறதுக்கு? வேற எஸ்எம் வீரபாகு இன்னொரு பொம்பளை வெட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. நான் அங்க போயிட்டு வரேன். அங்கேயாவது ரத்தம் கிடைக்குமான்னு பாக்குறேன். ஏதோ வேடிக்கையாக பேசிவிட்டு போகிறார். கொலை செய்ய வேண்டும், இது ஒன்றுதான் வாழ்விலை மீதம் இருந்தது. அதையும் செய்துவிட ஹரிச்சந்திரா என்று இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டு விட்டான். பச்சிலும் குழந்தை கொள்ளும் அளவிற்கு அப்பேற்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்தவள் இந்த காசிமா நகரத்தில் இருக்கிறாள் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. அப்படி என்றால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவளா? பழிபாபத்திற்கு அஞ்சாதவளா? யார் அவள்? எப்பேற்பட்டவள்? எங்கிருக்கிறாள்? நீயாக இருப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கொலை செய்யும் அளவிற்கு உன் நெஞ்சம் துணிந்து விட்டதா? தாங்களுமா நம்புகின்றீர்கள்? நம்பவில்லையே. இந்த உலகம் நம்பிவிட்டதே. ஊர் மக்கள் நம்பிவிட்டார்களே. காசிமா நகரத்து மன்னன் நம்பிவிட்டான். கொலையாளி என்ற பட்டத்தோடு கொண்டு வந்து என்னை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்களே. என்னம்மா நடந்தது? என்ன சொல். நான் பிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியில் காசிராஜன் மகன் கனகவேந்தனை யாரோ கொலை செய்து வீதியிலே போட்டு விட்டார்கள். நம் மகனைத்தான் நாயினர் இழுத்து கொண்டு வந்து வீதியில போட்டு விட்டதோ அடையாளம் தெரியாமல் இருட்டினில் மடி மீது வைத்து அழுது கொண்டிருந்தேன். அந்த வழியாக அரண்மனை காவலர்கள் வந்தார்கள். நான் தான் கொலைகாரி என்று சொல்லும் அளவுக்கு அங்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறது. இந்த உலகமே சொன்னாலும் உங்கள் மனைவி நான் கொலைகாரியா, நான் குற்றவாளியா? கொலையாளி. பழிபாபம் அறியாத உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் பார்த்தாயா? நான் தானம்மா கொலையாளி. நான் தான் கொலையாளி. இந்த உலகத்தில் என்னை விட கொடுத்து வைத்த பெண்கள் எவருமே இருக்க முடியாது. தாலி கட்டிய இதே கையால், ஒரு நேரம் தொட்டு அரவணைத்த இதே கையால் உன்னை வெட்ட மனது, உன்னை வெட்ட மனது எனக்கென்னாமாய் தோணும் கண்ணே. உன்னை வெட்ட மனது, உன்னை வெட்ட மனது எனக்கென்னமாய் தோணும் கண்ணே. உன்னை வெட்ட மனது உன்னை வெட்ட மனது எனக்கென்னமாய் தோணும் கண்ணே. உன்னை வெட்ட மனது மனது
எவ்வளவோ நாளைக்கு பிறகு மயானத்தில் வைத்து உங்களை பார்த்திருக்கிறேன். இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாதே. ஏனென்றால் என்னை இப்பொழுது வெட்டி விடுவீர்கள், நான் செத்து விடுவேன். சாவதற்கு முன்பாக கடைசியாக உங்களிடத்திலே ஒரே ஒரு ஆசை இருக்கிறது, நிறைவேற்றி வைக்க முடியுமா பிரபு? நற்கதியற்று நிற்கும் நிலையிலே உனக்கு மனதிலே ஆசை, என்னிடம் என்ன இருக்கிறது? நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? கொலைக்களத்திலே ஒரு கைதியை தூக்கில் போடும்போது கூட உனக்கு கடைசியில் என்ன ஆசை இருக்கிறது என்று கேட்பார்களா? உங்களோடு இத்தனை ஆண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனே, உன்னை வெட்டப் போகிறேன், கடைசியாக என்னம்மா ஆசை வைத்திருக்கிறாய் என்று கேட்கவே இல்லையே சுவாமி. மறந்து விட்டேனம்மா, மறந்து விட்டேன். சொல், என்ன நினைக்கின்றாய்? சொல். அந்த அழகு திருமுகத்தை இனி எந்த ஜென்மத்தில் நான் பார்க்க போறேனோ, இன்றோடு முடியுது. அந்த அழகு திருமுகத்தை கடைசியா ஒரு முறை பார்த்துவிட்டு கட்டிய கணவனுடைய திருப்பாதத்தை இனி என்னைக்கியா நான் தொட்டு வணங்க முடியும்? ஒரே ஒரு முறை தொட்டு வணங்கிவிட்டு என் உயிரை குடித்து விடுங்கள் சுவாமி, வெட்டி விடுங்கள். இறக்கும் தருவாயில் யார் எதை நினைத்தாலும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பது இந்த உலக நீதி. நீயும் கேட்டுவிட்டாய், உன் இஷ்டப்படியே செய். ஏன் சுவாமி வாளை கீழே போட்டு விட்டீர்களே? மனைவி என்ற பந்த பாசம் நெஞ்சை அடைத்து விட்டதா? மனைவி என்ற பந்த பாசத்திற்கு நமக்குள் இடமே இல்லாமல் செய்து விட்டான் இறைவன். நாட்டை இழந்தோம், நகரை இழந்தோம், சொத்தை இழந்தோம், சுகபோகத்தை எல்லாம் இழந்து எங்களை ஒருவருக்கு அடிமையாக்கி உங்களை கொண்டு போய் மயானத்தில் இழுத்து வைத்திருக்கிறாள் என் தாய். இந்த நிலையிலும் நாம் கொண்ட சத்தியம் தவறலாமா? நமக்கு வாழ்க்கையில் சத்தியம்தான் பெரிது, மனைவி பெரிது அல்ல. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் மனைவி என்ற பந்த பாசத்தை யோசிப்போம். இப்பொழுது கடமையை மட்டும் நிறைவேற்றுங்கள் பிரபு. இதோ வாழ். சத்தியம் தடுமாறுதே, சத்தியம் தடுமாறுதே, சத்தியம் தடுமாறுதே, நம்மை சந்தர்ப்பம் பழி வாங்குதே. சத்தியம் தடுமாறுதே, நம்மை சந்தர்ப்பம் பழி வாங்குதே. சத்தியம் தடுமாறுதே, உன்னை பிரிந்திட கண்ணே கண்ணே சத்தியம் தடுமாறுதே, நம்மை சந்தர்ப்பம் பழி வாங்குதே. சத்தியம் தடுமாறுதே கண்ணே. சுவாமி, பொழுது புலர்ந்துவிடும். கடமை உங்களை வா வா என்று அழைக்கிறது, ஆண்டவன் என்னை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். கடமையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. நாடு நகரம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, பெற்ற பிள்ளை நினைத்து பார்க்கவே நெஞ்சமில்லையே. உற்ற மனைவி நீ ஒருத்தியாவது என் வாழ்விலே இறுதி வரைக்கும் என்னோடு துணை இருப்பாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேனே, அதுவும் இன்றோடு முடியப் போகிறதே. வா, உன்னை நான் வெட்டப் போகிறேன். நீ இறந்து விடுவாய். நீ போன பிறகு இந்த உலகத்திலே எனக்கென்று யாரம்மா இருக்க
இருக்கிறார்கள். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. சுவாமி, என்னை இப்பொழுது வெட்டி விடுவீர்கள், மயானத்திலே கொண்டு போய் என்னை எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். உடலைத்தானே எரிப்பார்கள், என் ஆவி இருக்கிறதே சுவாமி. தாங்கள் எங்கே இருந்தாலும் உங்களைத்தானே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். கடமையை நிறைவேற்றுங்கள். இறைவா, அடுக்கடுக்காக துன்பம் வந்த போதிலும் ஒரு நாள் உன் திருவடியை நான் மறக்கவில்லையே. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து வந்து விட்டேன். கடைசி நேரத்திலே என் மனைவியை என் கரத்தாலே வெட்டும்படி என்னை படித்து விட்டார்கள். இதெல்லாம் எதற்காக? இந்த உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அதுவும் என் மனைவியை வெட்டித்தான் உலகத்திலே நான் சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால், முடிந்தால் அந்த காட்சியை நீயும் வந்து பார்த்துவிடு. மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட மனம துணிந்து வந்தருள வேண்டும் ஈசா, நீ வந்தருள வேண்டும் ஈசா. மனதை கல்லாய்க்கு உன்னை கொலை செய்ய போகும் பொழுது இந்த மலர் மாலை வந்து தடுத்து விட்டதை சாவதற்கு அஞ்சி விட்டாயா? இன்னும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தாயா? மனதிலே என்னம்மா நினைத்தாய்? என்ன நினைத்தாய்? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர்கை படலாமா? என் மனதில் உன் மனதை இணைத்தது நீ அல்லவா? இறுதி வரை துணை இருப்பேன் என்றது நீ அல்லவா? என்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. சுவாமி, மனதில் பட்டதை சொல்லுகிறேன். எனக்கு வாழ்க்கையில பிறவியே வேண்டாம். அப்படியே மறந்தும் தவறி இந்த பூலோகத்தில் நான் பெண்ணாக பிறந்து விட்டால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, தங்களுக்கே நான் மனைவியாக இருக்க வேண்டும். இதைத்தான் எண்ணினேன் பிரபு. எத்தனையோ பிறவிகள் பெற்று அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை எல்லாம் இந்த ஒரு பிறவியிலே அனுபவித்து விட்டோமே. மறுபிறவி நமக்கு வேண்டாம். பிறவாத வரம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டிக்கொள். என் கடமையை நிறைவேற்றுகிறேன். இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எனக்கு தெய்வம் தாங்கள் தான் சுவாமி. கடமையை நிறைவேற்றுங்கள். தெய்வா, வாழ்வின் எல்லை கோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி ஹரிச்சந்திரன் மனைவி என்றால் வெட்டுகிறானா, இல்லை பந்த மாசத்திற்கு அடிமைப்பட்டு விட்டு விடுவாரா என்று என்னை சோதனை செய்து பார்க்கின்றாயா? எல்லாவற்றையும் கடந்து விட்டேன். என் மனைவியை வெட்டப் போகிறேன். வெட்டுண்டு இருதுண்டாக போகிறாள். உடலிலிருந்து வலியும் ஒவ்வொரு துளி இரத்தமானது கட்டிய மனைவியை கொன்ற பாவியை என்று இந்த உலகமெல்லாம் என்னை பழித்து பேசப் போகிறது. பெரும் பெரும் காட்சியை வாதிரி பார்க்க வேண்டாமா? என் மீது கருணை இருப்பது உண்மையானால், இந்த உலகத்திலே சத்தியத்தை காத்தது உண்மையானால், இந்த கடைசி நேரத்திலே உன்னை நினைக்கிறேன். என் கண்ணெதிரே தோன்ற வேண்டும். உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும். நீதி வாங்க வேண்டும்.
சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். ஹரிச்சந்திரா, நீயே உத்தமன், நீயே சத்தியவேந்தன். இந்த உலகம் முழுவதும் உன் புகழ் ஓங்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தினோம். எனது திருவிளையாட்டிலும் இது ஒரு விளையாட்டது. நீ காத்தது மயானம் அல்ல, அதோ பார்த்தாயா யாகசாலை. உன்னை விலைக்கு வாங்கினவர் வீரபாக அல்ல, அதோ பார்த்தாயா யமதர்மராஜன் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மனைவியும் மகனை விலைக்கு வாங்கினவர் காலகண்டன் அல்ல, அதோ பார்த்தாயா அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மகனை கடித்தது பாம்பல்ல, எனது மகன் முருகனே கவர்ந்து சென்றான். ஹரிச்சந்திரா, மறுபடியும் சென்று அயோத்தி நாடு சென்று ஆட்சி புரிவாயாக. இந்த கடைசி நேரத்தில் எனது வேண்டுகோளுக்கு இணங்கி தாங்கள் எங்களுக்கு காட்சி கொடுத்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்த பயனை அடைந்து விட்டோம் இறைவா. இருந்தாலும் நாடு நகரங்களை எல்லாம் துறந்து வரும்பொழுது எனது அருமை கொடிகள் எல்லாம் ஓடி வந்து என்னை தடுத்து நிறுத்தி மறுமுறையும் தங்கள் திருப்பாதம் இந்த மண்ணிலே எப்பொழுது படும் என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். முக்காலும் சத்தியமா முனிமலைக்கு இந்த நாட்டிற்கு எக்காலமும் வருவதில்லை என்று சத்தியம் செய்து வந்துவிட்டோம். நாடு நகரம் எதுவும் தேவையில்லை. தங்கள் வாழ்நாள் முழுதும் தங்கள் திருவடியை பணிந்திருக்க வேண்டும் இறைவா. ஹரிச்சந்திரா, நீ இந்த நாட்டை ஆண்டால்தான் நாடு செழித்து நல்ல மழை பெய்து உன் மக்கள் எல்லாம் செழிப்பூர இருப்பார்கள். அப்படியானால் உனது தேச மன்னர்களில் யாருக்கு பட்டம் சுற்றினால் உனக்கு சம்மதம் தானே? தங்கள் சித்தம் சுவாமி. உனக்கே சுற்றுகின்றோம். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே, கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தடைத்த திருவுருவே, என்னை நல்லோர் முறையும் அருட்கடலே, என்னை நல்லோர் முறையும் அருட்கடலே. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே, உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே. இறைவா இறைவா இறைவா, பட்டி பெருக்கில் எங்கள் ஊர் முருக, அந்த பரமசத்தால் உன்னே உயிர் உருக. பட்டி பெருக்கில் எங்கள் ஊர் முருக, அந்த பரமசத்தில் உன்னே உயிர் உருக. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. எங்கள் சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையே போற்றி, அருணாசலமே போற்றி, அண்ணாமலையே போற்றி, அருணாசலமே போற்றி. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. போடுங்க. அப்படி போட்டுங்க. துண்டு அவருக்கு போடுங்க, சிவனுக்கு போடுங்க. சிவனுக்கு போடுங்க. சிவனுக்கு ஹலோ. இதுவரை எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த நாடக ரசிகர்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் பங்காளிகளுக்கும் மற்றும் எங்களுக்கு தெள்ள தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் மற்றும் ஆப்ரேட்டர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை ஆர் காவனோடு சேர்ந்த அருமை எண்ணன் தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய துணைத் தலைவர் கணேஷ் மணியன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும்.
வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேண்டும் பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் புட்டு பெருக வேணும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேண்டும் அதமான உனது பக்தி பாதார ரூபம் உனது ஸ்ரீராம ரூபம் உனது நிச்சய மங்கலம் சோசீப நயன தியாகராஜாதி ராஜன் உனது ஸ்ரீராம ரூபம் உனது நிச்சய மங்கலம் டிடி சங்கரதா சுவாமிக்கு வாழ்க 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 வாழ்கவே